சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னும் நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அண்ணாமலை வாக்கிங் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே விஜயா வந்து காஃபி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்வதி வராங்க. என்ன விஜயா எப்படி இருக்க அப்படிங்கிறாங்க. இருக்கேன் இந்த வீடு நாரதன் லட்சணம் தான் தெரியுது அப்படிங்கிறாங்க. நானும் இப்படி ரோகிணி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க. அவளை அடையாளம் காட்டி கொடுத்து நீ தானே, எனக்கு கடுப்பாக இருக்குது, அதை பற்றியே பேசாத விடு அப்படிங்கிறாங்க. சரி மீனா எனக்கு ஒரு காஃபி போடுமா அப்படிங்கிறாங்க. தாரந்தை அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு கொண்டு கொடுக்காங்க. காஃபியை குடிக்கிறாங்க. மீனா காஃபின்னா அது நீ தான்மா அப்படிங்கிறாங்க. என்ன பார்வதி நான் உனக்கு காஃபி போட்டு தந்தது இல்லையா அப்படிங்கிறாங்க. தந்திருக்க விஜயா, ஆனால் இவ்வளோ ருசியாக நீ ஒரு நாள் தந்தது இல்லையா அப்படிங்கிறாங்க. என்கிட்ட குடிக்கும்போது என்கிட்ட நல்லா இருக்குன்னு சொன்னேன், இப்போ வந்து அங்கே நல்லா இருக்குங்க, நேரத்துக்கு ஏற்றாப்புல மாற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. நான் ஏன் விஜயா மாற்றி பேச போகிறேன், என்றைக்குமே மீனா காஃபி சூப்பராக தான் இருக்கும், அதில் மாற்றிக்கிறது இல்லை, இன்றைக்கி அது நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னுட்டுருக்காங்க. அத்தை நான் வெளியே கிளம்புறேன், வேறு எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விஜயாட்ட. சமையல்லாம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. மீனாங்க எங்கே பூ வியாபாரங்கள் பார்க்குறாங்க. முத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நான் கார் ஸ்டாண்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் வந்து கல்யாணம் வச்சுருக்காங்களாம், அவங்க வந்து பொண்ணு மாப்பிள்ளையை அழைக்கிறதுக்கு 2 நாளுக்கு காரு வேணுங்கிறாங்க, 2 நாள் வாடகைக்கு பேசணுங்கிறாங்க, கொஞ்சம் வாரீங்களா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வராங்க. என்னன்னா எனக்கு நீங்களாம் வேலை கொடுக்க அப்படிங்க. ஏங்க நான் வேலை கொடுக்கக்கூடாதா, எனக்கு நீங்கள் வேலை கொடுக்கலையா, ஒருத்தருக்கு அப்படி பரிமாறிக்கிற வேண்டியதான். சீதாவே அவங்க ஹாஸ்பிட்டலில் வேலையை எனக்கு கொடுக்குறா, நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வேலையை கொடுக்குறேன், நீங்கள் உங்களால் முடிஞ்ச வேலையை எனக்கு கொடுங்க, நம்மளுக்கு எப்படின்னாலும் கொஞ்சம் காசு கிடச்சின்னா உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு ஆகும்லாங்க அப்படிங்கிற. அதுவும் சரி தான் அப்படிங்கிறாங்க. உடனே கேட்குறாங்க 2 நாளைக்கு வேணுமாம்மா அப்படிங்கம்மா. 2 நாளைக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. 2 நாள் வாடகைன்னா எவ்வளோ வரும் அப்படிங்கிறாங்க. அண்ணே 4 வாடகை அப்படின்னா இந்த மாதிரி 3000 வரும், 2 நாள்னா 6000 வரும் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் பாதிச்சிடலாமா அப்படிங்கிறாங்க. மீனா சொல்லியிருக்கா, அசல் எனக்கு 5 ரூபா கொடுத்துருங்க போதும் அப்படிங்கிறாங்க. சரி தம்பி 6 ரூபாயை தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க குறைக்க சொன்னீங்க, அதுக்கப்புறம் நீங்களே அதே சொல்லிட்டீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மற்ற இடத்துலலாம் கேட்டு பார்த்தேன், 8 ரூபா அந்த மாதிரி சொன்னாங்க, நீங்கள் குறைச்சி தான் சொல்கிறீங்க தம்பி, 2000 குறைச்சி தான் சொல்லுதீங்க, நீங்கள் அசலுக்கு தான் சொல்லியிருக்கீங்க தம்பி, அப்படி இருக்கும்போது நான் குறைக்கிட்டா நல்லா இருக்காது, என்ன இதில் பிடிங்க, இதில் 6000 ரூபா இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் காரே ஓட்டலைங்க அப்படிங்கிறாங்க. கல்யாணத்தனி கார் ஓட்டத்தானே போகிறீங்க, உங்களுக்கு தேவைப்படும்ல, டீசல் நான் போடணுமா நீங்கள் போடணுமா அப்படிங்கிறாங்க. இல்லை சார் நான் இதிலே போட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. மீனா உன்னால் 1000 ரூபா கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இன்னும் நீங்கள் டீசல் அதுக்கு 2000 போக வேண்டியிருக்கும், நமக்கு 4000 ரூபா தான் வருமானம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்படி வீட்டுக்கா வியாபாரத்துக்கு தானே அப்படிங்கிறாங்க. இப்போ தான் நான் வந்திருக்கேன், வியாபாரம் இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் அப்படிங்கிறாங்க. ஏர்போர்ட்டில் இருந்து ஒரு நண்பர் ஃபோன் அடித்தாப்புல வரையில், நீங்கள் ஒரு 1/2 மணி நேரத்தில் வரணுமான்னு கேட்டிருக்கப்ப நான் ஏர்போர்ட் வரைக்கும் போகிறேன், ஏற்றி கொண்டு உங்கள் பக்கத்தில் இறக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. நேராக அங்கே கொண்டு இறக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் அங்கே கறிக்கடை மணி வந்து ஒரு ஆள்கிட்ட பேசின்னு இருக்காரு. அப்போ இது இது வந்து மலேசியா மாமா மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மாமா அப்படிங்கிறாங்க. ஏன் முத்து நீனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகி நிற்கிறாங்க. என்னவாம்மா என்ன பார்த்தாலும் ஷாக் ஆகிட்டு மலேசியாவிலேருந்து இப்போ தான் வந்தீங்களா அப்படிங்கிறாங்க. முத்துக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிச்சு. ரோஹிணியானா வீட்டில் வந்து எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. எனக்கு வந்து மலேசியா கிடையாது, இந்த மாதிரி குமரிப்பாளையம் தான், கிறிஷோட அம்மா தானா, ஏற்கனவே எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. வீட்டில் எல்லாமே நாரிடுது. அதனால் முத்துக்கு இவரை பற்றியான உண்மையும் ஃபுல்லாக தெரிஞ்சிருது. முத்து இப்போ தான் நான் வந்து மலேசியாவிலேருந்து வந்த பார்த்துக்கா, இங்கே தெரிஞ்சவங்க ஒரு ஆள் இருக்கார், அவரை பார்க்க வந்தேன் அப்படி இப்படின்னு சமாளிக்கார். மாமா எல்லா விஷயமும் தெரியும், உங்களை எந்த குறையும் சொல்ல முடியாது, அந்த தில்லாலங்கடி ரோகிணி தான் உங்களை ஏற்பாடு பண்ணது, அவள் ஃப்ரெண்டும் வித்யாவும் சேர்ந்து உங்களை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, எல்லா கதையும் எனக்கு தெரிஞ்சிச்சு, எங்களுக்கு மட்டும் இல்லை ஃபேமிலிக்கே தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ என் நடிப்பு வந்து யாரும் நம்பலையாப்பா அப்படிங்கிறாங்க. உங்கள் நடிப்பு எல்லோரும் நம்பிட்டாங்க மாமா, நான் கூட நம்பினாலும் கூட கொஞ்சம் சந்தேகப்பட்டவங்கள தான், ஆனால் அவங்க நடிப்பு பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. நான் பிறவி கிளஞ்சம்பா, அதனால தான் அப்படியே பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. மாமா இவ்வளோ அசால்ட்டாக நடிக்கிங்களே, ஏதாவது மேடு போடணும்னு நினச்சி வைக்க அப்படிங்கிறாங்க. காலைல கீழே விழுந்து வேண்டி தான் வர நினச்சி சினிமாவில் பெரிய வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லிச்சு அந்த பிள்ளை, அதை நம்பி தான் நான் போனேன். ஆனால் அங்கே போன கூட தான் தெரியுது அந்த பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு நடிச்சிட்டு கிடக்கு. கடைசியாக நம்ம வீட்டுக்கு வரையிலலாம் வேறு வழி இல்லாமல் அந்த பிள்ளைக்காக தான் நடிச்சு கொடுத்தேன். அந்த பிள்ளை மணியத்திரன் சார்கிட்ட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி தரேன், நீங்கள் சினிமாவில் பெரிய ஆள் ஆகலாம், அப்படி ஆகலாம் இப்படி ஆகலாம்னு சொன்னது, அதுக்கு ஆசைப்பட்டு தானே ஆரம்பத்தில் நடிக்க வந்தது. ஆனால் வந்து பார்க்கையில் அந்த பிள்ளை அந்த குடும்பத்தில் வாழ்கிறதுக்கே பல பொய்களை சொல்லுது. அந்த பொய்களில் என்னையும் ஒரு மாமனாக அதில் அறிமுகப்படுத்தியிருக்கு அப்படின்னு அங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன், என்னால் ரோஹினியோட வாழ்க்கை பாதிக்கப்படாது, நான் மாமனாக வந்தேன், மாமனாகவே நான் போகிறேன், எனக்கு நீங்கள் வாய்ப்பு வாங்கி தரல நான் வருத்தப்படலை, ஆனால் ஏதோ ஒரு வகையில் அந்த வீட்டில் நீங்கள் போய் சொல்லுதீங்க, அவ்வளோ நல்லவங்கள தெரியுது,
அதனால் வந்து அவங்கள்ட்ட உண்மையை சொல்லு பூ, அதான் நல்லதுன்னு சொன்னேன். அந்த பிள்ளை உண்மையை சொல்லிட்டோ அப்படிங்கிறாங்க. உண்மையை அந்த பிள்ளை சொல்லலை, சொல்லக்கூடிய சூழல் அந்த வீட்டில் ஏற்பட்டுட்டு, அதனால் அந்த பிள்ளை வேறு வழி இல்லாமல் சொல்லிவிட்டு, அப்போ அந்த பிள்ளை வாழ்க்கை என்ன தம்பி ஆச்சு அப்படிங்கிறாங்க. எல்லோரும் நினச்சி பேசி வீட்டில் உட்கார வச்சிட்டோம். ஆனால் எங்கள் அம்மா பேச மாட்றாங்க. எங்கள் அண்ணங்காரனும் அப்படி ஒரு பொண்ணு வேண்டாம் அப்படி இப்படின்னுக்கிட்டு இருக்காப்புல அப்படிங்கிறாங்க. அவர் என்ன வேலைக்கே போகிறாரு, சும்மா தானே இருக்காரு அப்படிங்கிறாங்க. இப்போ தலைவர் வந்து பர்னிச்சர் கடை வச்சுருக்காருலாம் அப்படிங்கிறாங்க. அதை நீங்கள் வீட்டிலேருந்து வச்சு கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. அதுவும் உங்கள் நடிப்பு தான். உங்கள் ரோகிணியோட அப்பா ஃபாரின்லேருந்து பணம் அனுப்புதாரோ அப்படி இப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணி வச்ச மாதிரி வச்சான். அது கடைசியில் எங்கள் அப்பாட்ட ஏமாத்திரம் படத்தையே வச்சுருக்கான். அவளை தில்லாலகனி வேலை பார்த்துருக்கான் அப்படிங்க. யார், ரோகிணி மாப்பிள்ளையா அப்படிங்கிறாங்க. ஆமாம், ரோகிணி மாப்பிள்ளை தான் அப்படிங்கிறாங்க. அவர் வந்து கொஞ்சம் திருடன் தான். அன்னைக்கு வந்து சரக்கு வேணும்னு முடக்கு குடிச்சிட்டு முத்து தான் குடிக்க வச்சான் அப்படின்னு சொன்னால் அல்ல. நானும் சந்திரபூஷனும் அப்படி சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா நான் உங்கள் வீட்டில் விருந்தாளாக வந்திருக்கேன். நான் கெட்ட பேர் ஏகையில் அது, அதனால் அப்படியே ஒரு மாட்டி விட்டேன் பூ, சரியா? ஆனால் நான் வந்து இப்படி மாட்டிட்டு முடிப்பேன்னு தெரியாது. ஆனால் நீ இவ்வளோ கூலாக இருப்பான்னு நினைக்கல. ஆனால் அந்த ரோகிணி பிள்ளை எப்போவுமே இந்த முத்துக்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவன் ரொம்ப சந்தேகப்படுறவன், ரொம்ப டேஞ்சர் ஃபல்லோ அப்படின்னா நான் அதனால் கொஞ்சம் பார்த்தே தான் இது பண்ணேன். ஆனால் நீ இவ்வளோ தெரிஞ்சுட்டு இப்போ நீ ஒன்றும் செய்யலையப்பா அப்படிங்கிறாங்க. என்னாச்சு, நீங்கள் அம்பு எழுதுனவங்க அவங்க ரோகிணி அம்மா, பார்லர் அம்மா, அந்த அம்மாவே வருத்தப்படலை. அந்த உள்ள வாழ்க்கையை அது வாழுது. எங்கள் அண்ணனும் யோக்கியம் கிடையாது. அவன் ஒன்று நம்புறது பக்கா ஃப்ராடு, இது பக்கா ஃப்ராடுக்கு ஃப்ராடு ஈக்குவல் ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பணம் இல்லை அப்படிங்கிறனால நம்மால் பேக் அடிக்கான். பெரிய பணக்காரி ஃபாரினில் உள்ளவா, நம்ம பெரிய ஆளாயிரலாம், நம்ம உழைக்காமே பெரிய ஆளாயிரலாம்னு நினச்சான். அந்த கனவெல்லாம் தகர்ந்து போகும்போது அவனாலையும் எங்கள் அம்மாவாலையும் ஏற்றுக்கொள்ள முடியல. எங்கள் அம்மா இன்றைக்கி வந்து மருமகன்னு ஏற்றுக்கிற மனநிலையில் அவங்க இல்லை. உங்களுக்கு தெரியும், என் பொண்டாட்டியே மருமகளாக ஏற்றுக்கிட்ட மனநிலையில் இல்லாமல் எங்கள் அம்மா இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தா என் வீட்டம்மாவோட மோசமான நிலைமை அந்த ரோகிணிக்கு போயிடுச்சு. பெரிய பணக்காரன்னு சொல்லி தான் தலையில் தூக்கி வச்சு ஆடினாங்க. இவன் பணம் இல்லை அப்படின்னோடனே அப்படியே மாறுது. வீட்டு வேலையை மீனா கூட சேர்ந்து நீனும் செய் அப்படின்னு ரோகிணியும் சொல்லுதாங்க. இதே வார்த்தை சுருதியை சொல்ல முடியுமானா முடியலை அப்படிங்கிறாங்க. எப்பா இனி மாமான்னு கூப்பிட்டு அன்பா வீட்டில் நடக்க போகிறேன்னு சொல்லுதியப்பா அப்படிங்கிறாங்க. சரி மாமா வாங்க வீட்டுக்கார போய்ட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. ஏப்பா நான் வர்றப்பா, ஏற்கனவே மலேசியா மாமா நடிச்சிருக்கேன், உங்கள் அம்மா ஏற்கனவே ஆன்ட்டி வந்து கோபமான ஆள், அது சரி வராது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே அண்ணாமலை பயங்கரமாக உட்காந்து பேவர் பிடிச்சிட்டு இருக்காரு. எப்பா யார் வந்திருக்கான்னு பாருங்கள், மலேசியாவிலேருந்து பார்லர் அம்மாவோட மாமா வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது ரோகிணி பைய கதவை திறந்து பார்க்காங்க. ஆகா ஏற்கனவே நம்ம படம்பரம் ஓடிடுச்சு, ஏற்கனவே அசிங்கப்பட்டு கிடக்கும், இந்த சொட்டையை வேறு வந்துட்டானு சொல்லிட்டு மாமா முதல்ல ரூமுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. நான் வரலம்மா, நான் வரல எல்லா விஷயமும் முத்துக்கு தெரிஞ்சிட்டுன்னு எனக்கு தெரிஞ்சிட்டுமா. அப்போ முத்து மேலக்கெல்லாம் கை வச்சிட்டா நமக்கு தெரியல, அது வேறு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாமா நீங்கள் முதல்ல கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணா முத்து சொல்கிறாரு, இப்போ ஏன் விருந்தாலும் அவர் வந்திருக்காரு, உங்கள் விருந்தாலும் வரலம்மா, சும்மா ஜாலியாக பேச தான் கூட்டி வந்திருக்கேன். அவர் ஒரு நாடக நடிகர், அதுபோக அவர் வந்து ஒரு சுவாரஸ்யமாக பேசிகிட்டு வந்தார், அப்பாவை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம் அப்படிங்கிறாங்க. என்ன முத்து ஐயா என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் எனக்கு மைசு முத்திருப்பியா, நான் உங்களுக்கு ஐயாவா, சரி இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆக்டிங் பண்ணிட்டீங்க, நான் ஒன்றும் நினைக்கல, ஆனால் பர்ஃபெக்டாக பண்ணீங்க, கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாங்க. ஏன்னா பாராட்டுறீங்களா இல்லை நான் வந்து கோவத்தில் பேசுகிறீங்களா அப்படிங்கிறாங்க. பாராட்ட தான் ஏன் செய்கிறோம், இயல்பாகவே இருந்துச்சு, நான் நம்பிட்டேன். முத்து மட்டும் சந்தேகத்தில் ஏதோ சொன்னான், ஆனால் வந்து அவனுமே நிரூபிக்க முடியலை. அந்த பிள்ளை சொல்லும் போது தான் தெரிஞ்சுக்கிட்டோம், மற்றபடி ஒன்றுமே இல்லை. நீங்கள் சென்னையில் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. நான் இங்கே கறிக்கடை வச்சுருக்கேன், எப்போ வந்தாலும் வாங்க அப்படின்னு. நான் கறிக்கடைக்கு போயிட்டு தான் வரணும், நான் முத்து கூட்டான்னு அப்படியே வந்துட்டேன் தவிர்க்க முடியாமல். இன்னொரு நாள் நான் வரையில் கறி கொண்டாடுறேனே, நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக கிளம்பிடுறேன். அப்பா நல்ல வேலை யாரும் கோவப்படலை, அந்த ஆன்ட்டி வேறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே விஜயாவுக்கு சரியான கிடப்பு ரூமில் இருக்காங்க. ஏதோ சவுண்டு கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு, ஏங்க இப்போ என்ன சவுண்டு கேட்டுச்சு அப்படிங்கிறாங்க. இந்த மலேசியா மாமாவா ரோகிணி மாமா ஒரு ஆள் வந்தார்ல, அவர் வந்திருந்தார் அப்படிங்கிறாங்க. அவன் வந்தோடனே நீ கூப்பிட்டுருக்க வேண்டியது தானே, நாலு கொடுப்பு கொடுத்துப்போம்லாம் அப்படிங்கிறாங்க. அதுதான் உங்கள் நீங்கள் இல்லை ஓடிடணும்னு சொல்லிட்டு அவர் ஓடிட்டார் அப்படிங்கிறாங்க முத்து. ரோகிணி அந்த ஆளை பார்க்குறாங்க. ரோகிணி டபார கதை உடச்சிக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்க, முன்னாடி மாதிரி ஃப்ராட் பண்ணிட்டு அலையாத, பார்லர் ரூமில் ஒன்றும் இல்லை, என்ன ஒழுங்கு மரியாதை சோத்தை பொங்கு வை, எதையாவது ஒரு லோனை கிணை போட்டு ஒரு பார்லர் வைக்கப்பார், சும்மா கிடந்து என் பையன் உழைச்சி போடுவான் சாப்பிடுவான்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் பார்த்தியாப்பா அந்த பிள்ளை என்ன பவரில் இருந்துச்சு. ஹெட் ஆஃபீஸில் இருந்து டேரக்டருடைய, அதாவது பெரிய அதிகாரியுடைய நேரடி தொடர்பு இருக்கிற மாதிரி அம்மா பெரிய அதிகாரின்னு நினச்சி அந்த பொண்ணுகிட்ட பழகுச்சு. இப்போ என்ன அந்த பொண்ணு வந்து சாதாரண ஆளுன்னு தெரிஞ்சோடனே பதவி அப்படி இறங்கிட்டப்பா அப்படிங்கிறாங்க. இதுதான் முத்து விஜயா. பணம் இருந்துச்சுன்னா ஒரு பேச்சு பேசுவாள், பணம் இல்லைன்னா ஒரு பேச்சு பேசுவாள். இதே முத்து மீனாட்டி இப்போ லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் பணம் இருக்குன்னா முத்து என் பையன் மாதிரி உண்டுமா அப்படிம்பா.
இதே இது உன்ட்ட ஒன்றுமே இல்லைன்னா அவன் படிக்கலை, அவன் டிரைவரு ஒன்றுத்துக்கு ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லுவான். அப்படி தான் உங்கள் அம்மா அப்படிங்கிறாங்க. எப்போ ரொம்ப புரிஞ்சு வச்சுருக்கியப்பா, இப்படி புரிஞ்சிருக்கோ நீ முன்னாடியே வேறு கல்யாணம் முடிச்சிருக்கலாமாப்பா அப்படிங்கிறாங்க. நானும் கல்யாணம் முடிக்கலாம்னு ஆரம்பத்தில் நினச்சேன்ப்பா, டவார்னு பிள்ளைகள் ஆகிட்டு சரி அவளுக்காக வாழாட்டினாலும் பிள்ளைகளுக்காக வாழணுமான்னு சொல்லிட்டு மனசுக்காக தான் வாழ ஆரம்பித்தேன். கடைசியில் நீ பிறந்துட்ட, ரவி பிறந்துட்டான், என்னால் நகலையே முடியல அப்படிங்கிறாங்க. எங்கள் விஜயா கேட்டது, இல்லை உன் வேலையை பார்க்க மாட்டேன், என்ன தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. உண்மையை சொன்னேன், எங்கள் அப்பா அப்படியாவது நிம்மதியாக இருந்திருப்பாருன்னு தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. டே முத்து, உன் அளவுக்கு நான் சுதந்திரமாக இல்லைடா, கல்யாணம் முடித்த காலத்துலேருந்தே லாக்கு என்ன, எங்கள் அம்மா விட்டு பிரித்து நீங்கள் மெட்ராஸுக்கு கூட்டி வந்து அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க நீங்கள் மெட்ராஸுக்கு வரலன்னா அந்த சவுதிக்குள்ளே தான் கிடந்துருக்கணும் அந்த கிராமத்தில் அப்படிங்கிறாங்க. அங்கே இருந்தாலும் ஆரோக்கியமான வாழ்க்கை தான் வாழ்ந்துருப்பேன், எங்கள் அம்மா என்னையும் அவ்வளோ அன்பாக பார்த்துருப்பாங்க. இப்போது அசைவம்னா நீங்கள் வந்து பிராய்லர் கோழி வாங்கி கொண்டு வைக்க, எங்கள் அம்மா நாட்டுக்கோழியை பொட்டை கோழியை அடித்து இந்த மாதிரி குழம்பு வச்சு அப்படி அழகாக தருவாங்க. அதை சாப்பிட்டு விட்டு உடம்புல அப்படி தெம்பாக இருப்பேன். இங்கே வந்து சிட்டியில் வந்து இருக்கோம் வைக்கோம்னு சொல்லிவிட்டு ஒன்றத்துக்காகாத சாப்பாடுகளை பிறந்து வந்துட்டு உடலை வீக் ஆகிட்டேன். இதனால் நான் வாக்கிங் போயிட்டுருக்கேன். இதே இது கிராமத்தில் இருந்தோம்னா வயக்காட்டுக்கு போயிருப்பேன், வயல்வெளியில் போய் விவசாயம் பண்ணியிருப்போம், உடலும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான்ப்பா. நீங்கள் வந்து என்னை கிராமத்தில் பாடிட்டு கொண்டு விட்டுட்டீங்க அம்மாவும் நீங்களும் சொல்லி நான் வருத்தப்பட்டாலும் கூட நிறைய நன்மைங்க நடந்திருக்குப்பா. உடலுக்குன்னு சொல்லி எக்ஸசைஸ் பண்ணதே கிடையாது. வயக்காட்டில் போய் 2 வேலை செய்வேன் விவசாய நிலத்தில், உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். பைக்கை விட்டுட்டு நடந்தே, பைக்கு இல்லாமல் நடந்தே போகும், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். சுவாசிக்க காற்று வந்து தூய்மையாக இருக்கும், உடம்பு நல்லா இருந்துச்சு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஆமாடா முத்து, வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம பின்காலத்தில் கிராமத்துலேயே போய் செட்டில் ஆகிடணும்டா அப்படிங்கிறாங்க. எனக்கு அதான்ப்பா ஆசை அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் செட்டில் ஆவாங்க, நீங்கள் 2 பேரும் செட்டில் ஆக வேண்டியதான், நான் மனோஜ் கூட சிட்டியில் தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே அதுக்கு மனோஜ் வந்து அவர் பெரிய தொழிலதிபராக இருக்கணும்லாப்பாங்க, இன்னும் வருங்காலங்களில் சிட்டியில் வாழணும்னா பெரிய ஆளாக இருக்கணும், அவர் கண்டிப்பாக அந்த தொழில் விட்டுட்டு சங்கடை தான் போடுவார்னு நினைக்கிறேன் அப்படிங்க. அவன் ஏன்டா சங்கடப்பட போகிறான், கண்டிப்பாக என் பையன் வந்து பெரிய ஆளாக வருவான் அப்படி, கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவார், இந்த ஏரியாவிலே வளர்த்தியான ஆளாக வருவார். ஏன்னா சாப்பிடாம பட்டினியாக தான் கிடக்க வேண்டியிருக்கும் அவர் கடை நடத்த பார்த்தா. கடைக்கு போகிறேன் கல்லால் உட்காந்து தூங்கிட்டு இருக்கான்ப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிறேன் அப்படிங்க. ஆமாப்பா, இங்கேருந்து போனாம்லாப்பா, போய் ஒரு அரை மணி நேரத்தில் ஏசியை போட்டு கண் மாதிரி தூங்குறான்ப்பா, வாழ்ந்தவன மாதிரி வாழணும்ப்பா. என்னடா சொல்கிறேன். ஆமாப்பா இதுதான் உண்மை, அங்கே போய் தூங்குக்கு தான் நம்மளால் போகிறான், ஏசியில் உட்காந்து தூங்குறான், இடையில சாப்பிடுதாரு வாராரு, உள்ள என்னத்தையாவது ஒரு பொருளுக்கு அதை வச்சு வீட்டில் வந்து சீனா போனது தான் நடக்குது. என்றைக்கு ஆள் என்ன போகிறான்னு எனக்கு ஒன்றும் தெரில அப்படிங்கிறாங்க. உடனே சரி நடக்குது பார்ப்போம் அப்படின்னுட்டு இருக்கும்போது முத்துக்கு ஒரு ஃபோன் வருது. ஏங்க உங்கள் வீட்டம்மாவா மீனாங்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டம்மா ஒரு கடைக்கு மாடியில் பூ கொடுக்க வந்தாங்க, திடீர்னு மயங்கி வந்துட்டாங்க, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரிலன்னு சொல்லிட்டு முத்து, எப்பா மீனா கிலோ வந்துடலாமா, நான் போய்ட்டு வரமா அப்படிங்கிறாங்க. டேய் என்னென்னு பாடுறா அப்படிங்கிறாங்க. கார் எடுத்து போகிறாங்க. மீனா அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு அந்த கால் பிறண்டுருச்சு, சவ்வும் விட்டுருச்சு. அவங்க மயங்கின காரணம் மாசமாக இருக்காங்க, அவங்களுக்கு எனர்ஜி இல்லாதனால மயங்கிட்டாங்க. இந்த விஷயம் மீனாவுக்கும் தெரில, அங்கே இருக்க யாருக்கும் தெரியலை. நேராக ஹாஸ்பிட்டலில் கொண்டு விடுறாங்க. விட்டோன்னே டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு காலில் அடிபட்டுருக்கு, சவ்வு விட்டுருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறாரு. ஐயோ அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, அது சாதாரண விஷயம் தான், ஒரு வாரத்தில் சரியாயிடும். ஆனால் இன்னொரு இன்பமான செய்தி தம்பி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. அவங்க வீட்டம்மா மாசமாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்துக்கு பயங்கர ஆனந்தம். உடனே அண்ணாமலைக்கு ஃபோன் அடிக்காங்க. ஃபோன் அடிச்சு, அப்பா நீ தாத்தாவாயிட்டப்பா அப்படிங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. எப்பா மீனா மயங்கி விழுத்தான்னு வந்தோம்லாப்பா, அவன் மாசமாக இருக்காளாம்ப்பா அப்படிங்கிற. ரொம்ப சந்தோஷம்டா, எந்த ஹாஸ்பிட்டலில் அப்படிங்கிற. ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்க. சரி அப்போ வீட்டுக்கு கூட்டு வந்துடுறியா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அவர் கால் பிறந்ததில் சவ்வு விட்டுருச்சு, 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு சொல்கிறாங்கப்பா அப்படிங்கிறாங்க. சார் நான் எல்லாரையும் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் வரேன்டா அப்படிங்கிறாங்க. விஜயா அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. ஏய் நீ பாட்டி ஆகிட்ட, இந்த ஸ்வீட்டை சாப்பிடு அப்படிங்கிறாங்க. எங்கள் ஸ்வீட்டு எது அப்படிங்கிறாங்க. முத்து வேண்டு வந்தா இதை சாப்பிடு, முன்னாடி வேண்டு வந்தது நான் வச்சுருந்தேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் பழைய ஸ்வீட்லாம் திங்கக்கூடாது, தின்னு ஒன்றும் செய்யாது, சந்தோஷமான செய்தி தானே அப்படிங்கிறாங்க. என்னதுங்க அப்படிங்கிறாங்க. முத்து தவப்பனாயிட்டான். விஜயா சாக்காராங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.